தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று அடுத்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற கேள்விக்கான பதில் தேடும் காலமாக சமகாலம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்னர் இருந்த நிலவரம், தேர்தலுக்கு பின்னரான நிலவரம் என்று பல கருத்து கணிப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வந்திருக்கிறோம். இருந்த போதிலும் ஒரு சாதனை அளவாக இதுவரையில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்படாத அளவுக்கு 85% அதிகமான வாக்காளர்கள் இந்த தேர்தலிலே வாக்களித்திருப்பதாக கணிப்பீடுகள் தெரிவித்திருக்கின்றன. அதனை கடந்து இந்த தேர்தல் என்பது ஒரு மாற்றத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்க போகிறது. இந்த நிலையில் தான் நேற்று புதன்கிழமை இந்த தேர்தல் முடிவு எவ்வாறு இருக்க போகிறது என்பது தொடர்பாக எக்ஸிட் போல் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படையிலே பல நிறுவனங்களும் தங்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கின்றன. இது ஓரளவுக்கு முன்னர் எதிர்ப்பு கூறப்பட்ட தரவுகளாக ஒத்ததாக இருக்கின்ற அதே நேரத்திலே சில அதிரடியான மாற்றங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன. பலமுனை போட்டியாக இந்த தேர்தல், குறிப்பாக 4 முனை போட்டியாக இந்த தேர்தல் அமைந்திருக்கின்ற போதிலும் கூட இந்த தேர்தல் என்பது ஒரு வரலாற்றில் முன்னர் எப்போதும் இல்லாத அளவுக்கு மாற்றத்தை பிரதிபலிக்கும் வகையிலே அதிகூடிய வாக்காளர்கள் வாக்களித்த தேர்தலாக அமைந்திருக்கிறது. 85% அதிகமானவர்கள் வாக்களித்த சூழ்நிலையிலே அடுத்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற கேள்விக்கு பதில் தேடும் ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியிலே பேசிக் கொள்ளப் போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே தமிழகத்திலிருந்து ஊடகவியலாளர் மற்றும் கருத்தாளர் இரா பரமன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து பேசிக்கொள்வோம். வணக்கம் இரா பரமன். வணக்கம் உதய். வணக்கம். பிரம்மாண்டு அறியப்பட்டவர் இப்பொழுது பரமனாக அவதாரம் எடுத்திருக்கின்றார். மிக நீண்ட கால இடைவேளைக்கு பின்னர் சந்திப்பதில் மகிழ்ச்சி பரமன். இன்றைய தேர்தல் நிலவரம் தொடர்பாக பேசிக்கொள்ளலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே பல ஆர்வங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பலரையும் ஈர்த்த ஒரு தேர்தலாக அமைந்திருக்கிறது. புதிய தரப்பாக தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய் அவர்களுடைய வரவு, அதே நேரத்திலே வழமையான இந்த கூட்டணிகள் என்று, அத்தோடு சீமான் தரப்பு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நேற்று வெளிவந்த இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு என்பது இன்னமும் ஒரு ஆச்சரியத்தை, ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கின்ற முடிவுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றன. உங்களுடைய கருத்து என்ன இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக? இல்ல, அதான் அந்த தேர்தல் நிறைய ஆச்சரியங்களை தருது. ஒரு பத்திரிகையாளரா தொடர்ந்து இந்த தேர்தலை பார்க்கும்போது வைக்கின்ற எல்லா கருத்து திணிப்புகளையும் மக்கள் காரி உமிர்ந்து துப்பி வெளியே தள்ளுறாங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தெரியும். ஏன்னா இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு கூட்டணி அனௌன்ஸ் பண்ண காலத்திலிருந்து ஒரு கருத்து திணிக்கப்பட்டது. ஒரு கட்சி எப்படி 200 தொகுதி கண்டிப்பாக வெல்லும்னு திமுக ஒரு அஜெண்டாவை செட் பண்ணிச்சு. எப்படி பாஜக 300 ஜெயிக்கும் 400 ஜெயிக்கும்னு ஒரு அஜெண்டா செட் பண்ணி கடைசி போய் பம்புனாங்களோ, அதே மாதிரியே திமுக ஒரு அஜெண்டாவை செட் பண்ணிச்சு. அந்த அஜெண்டாவுக்கு ஆதரவான எண்ணங்களும் அந்த அஜெண்டாவுக்கு ஆதரவான வாய்களும் நிறைய அந்த கருத்தை மேலும் மேலும் வலுப்படுத்தி தேர்தலை சந்திச்சாங்க. அந்த சந்தித்த தேர்தல் முடிந்த உடனேயே அந்த 200ன்றது வாய்ப்பில்லைன்றத இவ்வளவையும் மக்கள் காதுல கேட்டுட்டு தன்னோட கருத்தை வெளியே ஓட்டின் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வாக்கு பதிவு நடந்து முடிந்த பிறகு ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்படுது. அந்த கருத்து கணிப்புல இதற்கு முன்பு கணித்த 200 யாருமே சொல்லல. அப்ப தேர்தலுக்கு முன்பிய கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய்யாயிருச்சு. அப்போ திரும்ப தேர்தல் முடிந்ததுக்கு ஒன்றில் தேர்தலுக்கு முன்னிய கருத்து கணிப்பு பொய்யாக இருக்க வேண்டும், அல்லது தேர்தலுக்கு பின்னிய கருத்து கணிப்பு பொய்யாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த முறை 2 கருத்து கணிப்புமே பொய்ன்றேன் நானு. 2 கருத்து கணிப்புமே பொய். அதாவது எப்படி தேர்தலுக்கு முன்பு ஒரு அஜெண்டா செட் பண்றதுக்காக ஒரு கருத்தை திணிக்கிறதுக்காக கருத்து கணிப்பை நடத்தினாங்களோ, அதே மாதிரி தேர்தலுக்கு பின்பு ஒரு கருத்தை திணிப்பதற்காக மீண்டும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி வெளியிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் முடிவு 2லுமே முதல்ல நீங்க மேனிபுலேட் ஆனதுல நிறைய தமிழ்நாட்டில் இருக்க பத்திரிகையாளர்கள் கூட இந்த 200ல மேனிபுலேட் ஆகி தங்களோட கருத்து கண்டிப்பா திமுக 200 ஜெயிக்கும்னு நிறைய பேர் பேசினாங்க. ஆனா மக்கள் இந்த விஷயத்த முந்தின கருத்து கணிப்பு எடுக்க போனவங்க யார்கிட்டையுமே தங்களுடைய உண்மையான கருத்தை சொல்லவே இல்லை. இந்த தடவை கருத்து கணிப்பு போன எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், இதுவரைக்கும் நாங்க களத்துல இப்படி ஒன்ன மக்கள்கிட்ட இவ்வளவு பெரிய மௌனத்தை நாங்க சந்திச்சதே இல்லை. யாருமே அவங்க உண்மை சொல்றாங்களான்றதே எங்களுக்கு தெரியல. பேசும்போது முன்னாடி எல்லாம் முதல் வார்த்தை 2வது வார்த்தையிலே நான் எந்த கட்சிக்கு வாக்களிப்பேன்னு சொல்லிடுவாங்க.
இப்பெல்லாம் நாங்க வந்து பேச வேண்டியதா இருக்கு. ஒரு 5 கேள்வி 6 கேள்விக்கு அப்புறம் நம்மள கன்வின்ஸ் பண்றதுக்காக ஏதாவது ஒரு பதில் மக்கள் சொல்றாங்களே தவிர உண்மையிலே அவங்க மனசுல இருந்து அந்த பதில சொல்றாங்களான்னு தெரியலன்னு நிறைய கருத்துக்கள் போன நம்மளுடைய நண்பர்களே சொன்னாங்க. அப்போ வந்து மக்கள் ஒரு 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 ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு மனநிலையோட தான் இந்த தேர்தல்ல வாக்களிச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கின அதாவது வந்து இது வந்து தேர்தல் எண்ணிக்கையில பொறுத்து இந்த மாற்றங்கள் இருக்கும் இல்லைன்றதை தாண்டி எண்ணங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்றத நம்ம இந்த தேர்தல் காலம் உணர முடியுது. அதனாலதான் இதை கணிக்க முடியாத சூழலும் ஏற்படும். இருந்தாலும் கேள்விகள் ஊடாக இந்த தேர்தல் முடிவை நோக்கிய பதில் தேட முயற்சி செய்வோம். இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்களிப்பு 85%க்கும் அதிகமானவர்கள் வாக்களித்தமைக்கான காரணங்களில் ஒன்று அதிகப்படியான மக்களுடைய தேர்தல் மீதான ஆர்வம், ஒரு மாற்றத்தை அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை பிரதிபலிக்கிறது என்பது. இன்னொன்று, இந்த SIR நடவடிக்கை மூலமாக 74 லட்சம் வாக்காளர்களுடைய அந்த பெயர்கள் நீக்கப்பட்டு விட்டன. அதன் காரணமாக வாக்களிக்க தகுதி பெற்ற உண்மையான வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைந்தது. அதன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டது என்பது தொடர்பாக உங்களுடைய பார்வையில் இந்த அதிகப்படியான வாக்களிப்புக்கான காரணம் என்ன? இல்ல, அது ஒற்றை காரணங்கள்ல நம்ம முடிக்க முடியாது. இப்ப SIR பணி ஒரு முக்கிய காரணம். அது ஃபில்டர் பண்ணாலும் எல்லா செக்டாருமே வந்து அதாவது வந்து இளைஞர்கள் தங்களை வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணிக்க தான் விரும்பின நடிகர் வந்து அரசியல்ல வந்து நிக்கிறாருன்றதுனால அதீத ஆர்வத்தோட இளைஞர்கள், ரொம்ப சின்ன செக்டார் தான் அது. அதை தாண்டி அதற்கு மேல இருக்கிற ஒவ்வொருத்தருமே தனக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தரை பழி வாங்குவதற்காக இந்த தேர்தலில் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு செக்டார் நீங்க சொல்ல முடியாது. இப்ப பெண்கள் நிறைய வாக்களிச்சிருக்காங்க. இது போக தனித்தனியா நீங்க அரசு ஊழியர்கள் தனியா வாக்களிச்சிருக்காங்க, விவசாயிகள் தனியா வாக்களிச்சிருக்காங்க, கம்யூனலா நிறைய வாக்குகள் வந்து அங்கங்க சிதறி இருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்புறம் வந்து மத ரீதியான வாக்குகளும் நிறைய வந்திருக்கு. அப்படி ஒரு செக்டாரா இதோட இந்த இவ்வளவு பெரிய ஓட்டு இன்க்ரீஸ்க்கு காரணம் வந்து ஏதாவது ஒரு செக்டாரா இருந்தா, ஒரு அலையா இருந்தா அது இவ்வளவு பெரிய வாக்களிப்புக்கு போயிருக்காது. முதல்ல இது எல்லா பக்கத்திலையும் ஏதோ ஒண்ணு வந்து, ஏன்னா கடந்த 4 வருடமா திமுக வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே முகம் கொடுத்து எல்லா பிரச்சனையும் சோசியல் மீடியா வழியாக அந்த விஷயத்தை, அந்த பிரச்சனையை மட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை மட்டுமே பார்த்தாங்கன்றதுனால ஒரு மனக்குமுறல் எல்லா தரப்புகள்கிட்டயுமே இருந்தது. உங்களுக்கு அண்மையில இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சென்னையுடைய வெள்ளம். சென்னை வெள்ளம் வந்து சென்னையை முங்கிக்கிட்டு இருக்கும்போது சென்னையில எந்த பாதிப்புமே இல்லைன்னு ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணி அதை பரப்பப்பட்டுச்சு. அப்ப வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு சென்னையில வெள்ளமே இல்லை போலன்னு நினைச்சாங்க. ஆனா மக்கள் உள்ள வந்து தத்தளிச்சாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்க அந்தந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் இந்த சோசியல் மீடியாவை வச்சே ஹேண்டில் பண்ணி என்னன்னா அந்த பிரச்சனை இருக்கு ஆனா இல்லைன்ற ஒரு மாய போர்வை போர்த்தப்பட்டுச்சு. அப்படியே நீங்கள் சொல்லுகின்ற விடயம் புரிகிறது. பொதுவாகவே இவ்வாறான இந்த பாரம்பரிய கட்சிகளாக அல்லது பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பிரச்சார பலம், தொண்டர் படை, அந்த அடிப்படை கிராஸ் ரூட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய வலையமைப்பினுடைய செயற்பாடுகள் என்று அத்தனை விதங்களிலும் மக்களை கவரக்கூடிய அந்த மூலோபாயங்களை கைக்கொள்வது வலிமையான ஒரு விடயம். ஆனால் இம்முறை நீங்கள் பல காரணிகளை சொன்னாலும் கூட அதை நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே குறுகிய பரப்புக்குள் பார்க்க முனைகின்ற பொழுது இது ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு அலையினுடைய நிலையை பிரதிபலிக்கிறதா அல்லது விஜயனுடைய ஆதரவு நிலையை அதிகம் பிரதிபலிப்பதாக நீங்கள் கணிப்பிடுகிறீர்களா? அது என்னன்னா, 2 திராவிட கட்சிகளின் மீதான வெறுப்பு அதிகமாயிருக்குன்னு தெரியுது இதன் மூலமா. இதை ஒண்ணு வந்து விஜயின் மேலும், ஆமா, அதுவும் அதன் மேலையும் தான். ஏன்னா நீங்க வந்து எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது, ஆளுங்கட்சிகள் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனா மக்களோட இந்த 4 வருடம் நின்றுக்க வேண்டியது எதிர்கட்சிகள். ஆனா அது மக்களோட இல்ல, அது அவங்க சின்னத்தை கைப்பற்றுறதுக்கும் கட்சியை கைப்பற்றுறதுக்கும் தான் 4 வருஷமா போராடிட்டு இருந்துச்சு அந்த கட்சி. கடைசியில தான் வந்து 2 மாசத்துலதான் திடீர்னு முழிச்சு எழுந்து மக்கள் பிரச்சனையை பூரா பேசிச்சு. அப்போ வந்து 2 கட்சிகள் மீதுமே மக்களுக்கு கோபம் ஜாஸ்தியாயிடுச்சு. நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாற்றுன்னு வரக்கூடிய 2 கட்சிகளையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்ததற்கான தேர்வா மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழரையும் சரி, தாவேகாவையும் சரி, ரெண்டுமே வந்து அடுத்த களத்துக்கு போயிடுச்சு. 2 திராவிட கட்சிகளுடைய செயலற்ற தன்மை தான் இன்றைக்கு விஜயோட எவ்வளவு பெரிய வளர்ச்சி. நீங்க இதை வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியலையே ஒழிய
ஆனா ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் சேஞ்சை வந்து விரும்புறாங்க அவங்க. ஏன்னா இத்தனை ஒரு 50 வருடம் 60 வருடம் ஒரே சித்தாந்தத்துக்கு கீழே இருந்து ஒரு சலிப்பு ஏற்பட்டுச்சு மக்களுக்கு. அவங்க என்னதான் சொல்லியிருந்தாலும் சொல்லுக்கும் செயலுக்கும் வேற வேறையா இருக்காங்க இரண்டு பேருமே. இரண்டு பேர்கிட்டையுமே அந்த போதுமான அளவு வந்து ஏன் இதை ஒரு தரப்பு முடியலன்னு சொல்றேன்னா, இந்த தலைமுறைக்கு வேணா அந்த சலிப்பு ஏற்படலாம். பழைய தலைமுறை இந்த ரெண்டுக்குமே போட்டு எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சாச்சு. இவருக்கு 2 தடவையும் போட்டாச்சு, அவருக்கு 2 தடவையும் போட்டாச்சு. அப்படியும் ஒண்ணு பெரிய மாற்றம் இல்லை. அப்படிங்கும்போது எல்லா தரப்புமே ஒரு அதிருப்தியின் வெளிப்பாடு. அதுக்கு ஒரு பிம்பம் கிடைக்காம கடைசி விஜய்ன்ற பிம்பத்துக்கு பின்னாடி போய் ஒளிய வேண்டியதாயிடுச்சு. அந்த பிம்பத்தின் பின்னால் மக்கள் செல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் சொன்ன இந்த அடிப்படைகளை கடந்து இன்னொரு புறத்திலே சொல்லப்படுகின்ற காரணம் ஒரு திரை கவர்ச்சி இருக்கிறது. அவர் 30 ஆண்டுகளாக ஒரு முன்னணி கதாநாயகனாக விளங்கியவர், பெரும் ரசிகர் கூட்டத்தை கொண்டிருந்தவர், ரசிகர் மன்றத்தை கொண்டிருந்தவர். ஆகவே அவர் கூட்டங்களை கூட்டுகின்ற பொழுது அவரை காண்பதற்காகவே இந்த மக்கள் கூட்டம் செல்லும். ஆனால் அவை அனைத்தும் அவருக்கான இந்த அரசியல் ரீதியான ஆதரவை பிரதிபலிப்பதாகவும் அது ஒரு அவருடைய வாக்குகளாகவோ மாற்றப்படாது என்று சொல்லப்படுகின்ற வாதத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அது வந்து வெற்றிக்கான வழிகளை சென்றடையுமான்றதுல வந்து சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. இது யாரையும் கணிக்க முடியாததுக்கு காரணம் அதுதான். இப்ப ஏதாவது ஒரு தரப்பு தான் அவருக்கு வாக்களிப்போம்னு நினைச்சோம். எல்லா தரப்பு வாக்களிச்சிருக்கோம்னு நம்ம தேர்தலுக்கு பின்பு நம்ம பேசுறவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் நமக்கு சொல்லும் போது அப்போ இது வந்து ஒரு கணிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போகுதோன்ற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு வருது. அதன் அடிப்படையில தான் இது வருது. இது வந்து எக்ஸிட் போல் அடிப்படையில வரல. எல்லாருமே அவர்கள் நெருங்கியவர்கள்ட்ட கேட்கும் போது அவர்கள் பெருவாரியான தாவேகாவை சொல்லும் போது நமக்கு அந்த உண்மையிலே அந்த குழப்பமும் ஒருவேளை இருக்குமோன்ற எண்ணமும் வருது. இது வந்து இதுக்கு வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டுல பழைய உதாரணம் இருக்கு. எம்ஜிஆர் இருக்காரு. எப்போதுமே தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பக்கம் சித்தாந்தமாகவும் இன்னொரு பக்கம் உணர்ச்சியாகவும் தான் இருக்கு. ஒரு உணர்ச்சி அரசியலுக்கு பின்னாடி ஒரு கூட்டமும் இருக்குது. அதே சித்தாந்த அரசியலை விரும்பக்கூடிய ஒரு கூட்டம். 2 பேருக்கும் மாத்தி மாத்தி வாய்ப்பளிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஒரு 5 வருஷம் உணர்ச்சியில இருக்கட்டும், 5 வருஷம் சித்தாந்தத்துல இருக்கட்டும்ன்ற மாதிரி. அப்போ விஜய் பின்னாடி இவ்வளவு பெரிய கிரௌடு போறதுல ஆச்சரியம் இல்லை. அது ஓட்டா மாறி இருக்கா மாறலையான்றது யாராலையுமே கணிக்க முடியலன்னு சொல்றோம் அந்த தேர்தலை. அதனாலதான் இது வந்து கணிக்க முடியாத ஒரு தேர்தலுக்குள்ள போகுதுன்றதுக்கு காரணமும் அதுதான். நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு விசித்திரமாகத்தான் இந்த தேர்தல் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த தளத்தில் இருந்து கொண்டும் ஒரு விசித்திரமான தேர்தலாகத்தான் நீங்களும் பார்க்கிறீர்கள். இருந்தாலும் இந்த 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 எழுச்சிக்கு மத்தியிலே விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பிரவேசம் என்பது ஒரு மாற்றத்தினுடைய பிரதிபலிப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ஒரு சிறந்த அரசியல் தலைமைத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே செயற்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்ல, அது இல்ல. அதாவது நான் காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையா ஒரு மாற்றத்தை தேடிக்கிட்டு இருந்தவர்களுக்கு விஜய் வந்து சரியா வந்து உட்கார்ந்து அவர் எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல, அவருக்கு பதில் நாங்க செஞ்சுக்கிறோன்ற மனநிலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு அரசியல் தலைவரா இவ்வளவு பெரிய சந்திப்புகள், அதான் 40 பேர் மரணம், குடும்ப பிரச்சனை, அதற்கடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் விஜயோட பதிலை கேட்கிறது. எதற்குமே பதில் பேசாம ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த தலைவரை ஏத்துக்கிறாங்க. அவர் எங்களுக்கு போதும், அவர் பேசவே வேண்டான்னு ஒரு தரப்பை ஏத்துக்கிறாங்கன்னா இதை எந்த நிலையில கொண்டு போய் சேர்க்கிறதுன்னே தெரியல எங்களுக்கே. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் பதில் சொல்லாம ஒரு அரசியல் தலைவர் கடந்து பெற முடியுமான்றது தெரியல தமிழ்நாட்டுல. அதாவது இவரோட ரேஸ்ல இருக்கக்கூடிய 75 வயது முதியவர்களான ஸ்டாலினும் ஒரு எடப்பாடியும் வந்து ராப்பகலா ஓடுறாங்க பிரச்சாரத்துக்கு. இவர் வாரத்துல ஒரு நாள் தான் பிரச்சாரம் வர்றாரு. இவ்வளவு அதுக்கு பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்குது. அந்த உழைப்புக்கே 25% ஓட்டு விழுகுது அப்படின்னா அப்ப இது வந்து வெறும் இது இப்போதைக்கு மாற்றா தெரிந்தாலும் இதை லாங் டைம் சஸ்டெயின் பண்ணி கொண்டு போறதுக்கு இது ஒரு நல்ல வழியா எங்களுக்கு தெரியலதான். ஆனா என்னன்னா இந்த வெறுப்பின் மேல போய் சேர்ந்துட்டாங்களோ, அந்த வெறுப்பு இது ஒரு தடவை நடக்கக்கூடிய மேஜிக்கான்றது எங்களுக்கு தெரியல. ஒருவேளை ஒன் டைம் மேஜிக்கா கூட இது இருக்கலாம். ஆனா என்னன்னா ஆனால் இவ்வாறான எதிர்ப்பு மனோநிலை திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று திராவிட கட்சிகளுக்கு எதிரான எதிர்ப்பு மனோநிலை என்பது எதிர்த்தரப்பின் மீது ஒரு ஆதரவை பிரதிபலிக்க வேண்டுமாக இருந்தால் அங்கே களத்தில் இருக்கக்கூடிய 15-16 ஆண்டுகளாக இந்த அரசியலிலே தீவிரமாக இயங்கி வரக்கூடிய சீமான் தரப்புக்கு பொதுவாக செல்லும் என்று எதிர்ப்பு கூறலாம். ஆனால்
இந்த தேர்தலுக்கு பின்னரான அல்லது முன்னர் வந்த கணிப்பீடுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவ்வாறான கணிப்பீடுகள் சொல்லப்படவில்லை. அதுக்கு காரணம் என்ன? இல்ல அதான் என்னன்னா அதுக்கு காரணம் திமுக தான். ஏன்னா சீமானை வலுவிழக்க செய்யறதுக்கு உண்டான எல்லா வேலையும் திமுக தான் பாக்குது. திமுக சீமான் நம்ம வலுவிழக்க செஞ்சிட்டோம்னா நமக்கு மாற்றே கிடையாது, இதை பேசுறதுக்கு ஒரு ஆளே வரமாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய மொத்த ஐடி விங்க எல்லா பவரையும் வச்சு சீமானை இமேஜ டேமேஜ் பண்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணி டயர்டாகி முடிச்ச நேரத்துல விஜய் வந்துட்டார். அதே அதே விஷயத்த விஜய்க்கு எடுத்து செய்யவே முடியல. ஏன்னா அந்த மாசு வந்து அது வந்து ஒரு திரை நடிகருக்கு உண்டான மாசு. இயல்பாவே வந்து அது ஆல்ரெடி பழக்கப்பட்டு திரைப்படங்கள்ல அஜித்தோட சண்டை போட்டு சோசியல் மீடியால வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு குரூப் ரெடியா இருக்குது. அந்த குரூப் அப்படியே பாலிடிக்ஸ் இறக்கி விட்டோம்னா அவன் எல்லாத்துலயுமே வந்து இவங்கிட்ட கம்பு சுத்துறான். இவங்க அதுல வந்து இவங்க கூலிக்கு ஆள் வச்சு வேலை பார்க்கறதுக்கும் சொந்தமா வந்து அடிக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்குது இல்ல ரெண்டு. அதனால திமுக அந்த வேலையை செய்ய முடியாம போயிருச்சு. அதாவது இன்றைக்கு திமுகவுக்கு ஏற்பட்டிருக்க அந்த நிலைமைக்கு காரணம் திமுக தான். ஏன்னா தனக்கு அடுத்து ஒரு சரியான அரசியல்ல ஒரு மாற்றம் வந்துதான் ஆகும். அது எல்லாரும் ஏத்துக்குதான் ஆகணும். மாற்றமே வராதுன்னா அது சனாதனம். மாற்றம்னு ஒண்ணு இருக்குன்னு நினைச்சாதான் அது ஒரு அறிவியல் இயக்கம். அப்போ திமுக தனக்கு மாற்று ஒண்ணு வந்தாகணும். அது ஒரு நல்ல அறிவுள்ள மாற்றா இருக்கணும்னு நாம் தமிழரை நீங்க சரியான விதத்துல கையாண்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு விஜய்ன்ற வேக்கண்டே கிடையாது, விஜய் வந்திருக்கவே முடியாது. அப்ப தொடர்ந்து நீங்க உங்க சொந்த தேவைக்காக நீங்க வந்து ஆப்பாய் வந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் சொன்ன இந்த தரவுகள் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு சமூக வலைத்தள போர் நடைபெற்றிருக்கிறது. இரண்டு தரப்புகள் எதிர் தரப்புகளாக பிரச்சாரங்களை செய்திருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட சீமான் தரப்பும் சீமானுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட கடந்த 15-16 ஆண்டுகளாக இந்த சமூக வலைத்தளத்தினூடாகத்தான் அவர்களுடைய பிரச்சாரங்களை பிரதானமாக மையப்படுத்தினார்கள். என்றால் பிரதான ஊடகங்கள் எல்லாம் ஆரம்ப காலங்களிலே அவர்களுக்கு இந்த அவர்களுக்கான அந்த செய்திகளை கொண்டு சேர்க்கின்ற தரப்புகளாக இயங்கவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது சீமான் தரப்பு ஏன் அவ்வாறு இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த முடியவில்லை நினைக்கிறீர்கள்? இல்ல நீங்க சமூக வலைதளங்களை தாண்டதை தாண்டி ஒரு ஊடகம் கொடுக்கக்கூடிய இடம் என்னன்றது இருக்குல்ல. இப்ப நாம் தமிழருக்கு ஒரு ஊடகம் வந்து எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்கு, அதே தாவேக்காக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்குன்றதை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீட்டுல இருந்து கிளம்புறது வரைக்கும் லைவ். அதாவது வந்து நாம் தமிழருடைய செய்திகளை போடுறதுக்கே ஊடகங்கள் இன்று தயங்குது. இன்றைக்கு வந்து இந்த கருத்து கணிப்புல வந்து வெளியிட்டு இருக்கிறதுல மற்றும் பலன் தான் போட்டிருக்கே தவிர அதுலயே நாம் தமிழர் இல்ல. அப்போ ஒரு ஆளு நீங்க இன்னைக்கு இந்த எலெக்ஷனுடைய கேம் சேஞ்சரே வந்து நாம் தமிழர் தான். 4வது அணி தான் வந்து கேம் சேஞ்சரே. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா திமுக, அதிமுக, தாவேக்கா 3மே சேம் ஆயிடுச்சு. 3 ஒரே கேட்டகரிக்கு போயிடுச்சு. இப்ப இந்த 3ல வந்து ஏதோ ஒன்று ஜெயிக்கிறதுக்கோ ஏதோ ஒன்று ஜெயிக்காம இருக்கிறதுக்கோ 4வது இருக்க பிளேயர் தான் முக்கிய காரணமா இருக்காரு. இந்த 10% அதாவது சீமானோ சசிகலாவோ வேல்முருகனோ அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 4வது அணி ஏதாவது ஒரு பக்கம் சேர்ந்திருந்தா இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் கன்ஃபார்மா ஷுவரா வின் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்படுது. அப்படி பார்த்தா இந்த தேர்தலினுடைய மிக முக்கியமான நிர்வகிக்கும் கட்டமா இருக்கக்கூடியது இந்த நாம் தமிழர் அணி, இந்த 4வது அணியில இருக்கிறவங்க தான். ஆனா இதை வந்து ஊடகங்கள் இதை வந்து ரெப்ரசன்டேட்டிவே பண்ண மாட்டேங்குது. அதாவது இன்றைக்கு இந்த அரசியல் தமிழ்நாட்டுல அதிகமாகிக்கிட்டே வருது. அதாவது தமிழர்களுக்கும் பிற மொழியாளர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த முரண்றது தொடர்ந்து வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. அது என்னன்னா மொழி சிறுபான்மையினருக்கு இடையிலான பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து வந்து எப்படி கையாள்றதுன்னு இங்க இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளுமே செய்யல. நாளைக்கு இது ஒரு பெரிய சமூக பதட்டமாவோ இல்ல வந்து இது ஒரு சமூக பிரச்சனையாவோ மாறும்போது இதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் நாம் தமிழர் தவிர வேற எதுவுமே இல்லை. அப்ப எதிர்கால அரசியல் எப்படி திமுக வந்து மொழிப்போருக்காக காத்திருந்து ஒரு சித்தாந்த இயக்கம் தனக்கான காலத்துக்கு காத்திருந்த மாதிரி நாம் தமிழர் காத்துதான் இருக்கணும். இன்னும் களம் வந்து அவர்கள் நேர்மையாக இருந்த அளவுக்கு இன்னும் களம் நேர்மையா மாறல. நேர்மையா மாறும் போதுதான் அதுக்குண்டான இந்த நாம் தமிழரை பொறுத்தவரையிலே ஒரு கருத்தியல் மாற்றத்தை, கருத்தியல் விரைப்பை செய்வதிலே தீவிரமாக இயங்கி வந்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல அந்த ஊடக வெளிச்சம் கிடைக்கவில்லை. போதுமான அளவு இந்த ஊடகங்கள் அவர்களுக்கான முன்னுரிமை வழங்கவில்லை. கருத்து கணிப்புகளிலும் அவருடைய பெயர்களை தவிர்க்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னாலும் கூட இந்த மக்களை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு
நாம் தமிழருடைய அந்த கருத்தியல் தளத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள். இல்ல, இந்த தேர்தலுடைய உண்மையான ஹீரோன்னா அது நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா கட்சிகளும் இலவசத்தை அறிவிக்கும் போது இலவசம் கொடுக்க முடியாதுன்றத ஒரு தேர்தல் அறிக்கையா சீமான் வந்து வெளியிட்டார். தொடர்ந்து சீமான், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய, அதாவது இன்னைக்கு தாவேக்கால ஓவர்ஃப்ளோ ஆகி இது அரசியல் மயப்படும் போது இது நாம் தமிழருக்கு தான் போகும் இந்த கூட்டம். அதாவது இது அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகுறதே, நீங்க எல்லா கட்சியும் மாதிரி வந்து நாம் தமிழருக்குள்ள ஈஸியா என்ட்ரி ஆயிட முடியாது. நீங்க விஜய் பிடிச்சிருக்கோம், விஜய் டான்ஸ் பிடிக்கும், விஜய் பாட்டு பிடிக்கும்னா நீங்க தாவேக்கால சேர்ந்துடலாம். அப்படி நாம் தமிழர்ல சேர முடியாது. அப்போ நீங்க வந்து அதுக்குள்ள போய் அரசியல் மயப்பட்டு அரசியல் தெளிவு கிடைக்கும் போது அந்த கூட்டம் நாம் தமிழருக்கு தான் திரும்பும். நாளைக்கான உலகம்ன்றது இன்றைக்கு திமுகவினுடைய அடுத்த குட்டி திமுகன்னு நம்ம வந்து நாம் தமிழரை சொல்லலாம். அதிமுகவினுடைய குட்டி அதிமுகன்னு தாவேக்காவை சொல்லலாம். இது ரெண்டும் தான் நாளைக்கு காலத்திற்கான அரசியல் கட்சிகளா தமிழ்நாட்டுல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் காலதாமதப்படலாமே ஒழிய இந்த விஷயம் நடக்காம போறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இன்றைக்கே வாக்களித்தவர்கள்ல நிறைய பேர் இளைஞர்கள் வந்து 2வது கட்டமா நாம் தமிழரை தான் வந்து தன்னோட ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க. நிறைய பேர் வாக்கும் அளிச்சிருக்காங்க. கடந்த முறை பெற்ற வாக்கையே திரும்ப நாம் தமிழர் பெற்றதுன்னா அதுவே பெரிய வெற்றி. ஏன்னா எல்லாருமே தங்களுடைய கையிருப்பை விஜய்கிட்ட இழந்த காலத்துல தான் கையிருப்பை அப்படியே வச்சிருந்தாங்கன்னு சொல்றது நாம் தமிழருக்கு உண்மையிலே வெற்றி. அது இவ்வளவு பெரிய சுழல், இவ்வளவு பெரிய சூறாவளியிலையும் வந்து தனக்கு வாங்கக்கூடிய 7% தொய்வே இல்லாம அவர்களை தக்க வைக்க முடிந்திருந்தால் நாளைக்கு வளர்கிற கட்சியா நாம் தமிழர்கள் தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை குறுகியதாக அமைத்துக் கொள்வதன் காரணமாக மிக சுருக்கமாக இந்த கேள்விகளுக்கு பதில்களை எதிர்பார்க்கிறோம். இந்த தேர்தலிலே வெற்றி பெறும் தரப்பு எத்தனை ஆசனங்களை பெறும், அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய தரப்பு எத்தனை ஆசனங்களை பெறும் என்று இரா பரமன் எதிர்ப்பு கூறுகிறார் ஒரு ஊடகவியலாளராக. இது யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. இது தொங்கு நோக்கி தான் செல்லும்னு தோணுது இப்போ வரைக்கும் இருக்க நிலவரத்துல. ஒரு கூட்டணி ஆட்சி எதை வேண்டாம்னு ஒதுக்குறாங்களோ இரண்டு தரப்புமே, இப்ப திமுக அமைத்தாலும் அதிமுக அமைத்தாலும் இல்ல வந்து சிறு கட்சிகளை ஒன்றிணைத்து 3வது அணி ஆட்சியில் அமர வைக்கப்பட்டாலும் எது அமைக்கப்பட்டாலுமே அது தொங்காதான் இருக்கும். 118 என்ற அந்த எண்ணிக்கை, பெரும்பான்மைக்குரிய ஆட்சி அமைப்பதற்கான எண்ணிக்கையை தனித்து ஒரு கட்சியோ அல்லது கூட்டணியாக போட்டியிட்ட தரப்போ பெற்றுக்கொள்ளாது என்பது உங்களுடைய கணிப்பா? தனித்து பெற்றாலுமே, இப்ப தனித்து பெறதா இருந்தா இன்றைய கணிப்புப்படி திமுக தான் தனிப்பெரும்பான்மை பெறக்கூடிய கட்சியா இருக்கு. அப்படி பெற்றால் கூட அது ஒரு சில 10-15 அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மேல வழக்கு இருக்கு. அந்த வழக்கை திரும்ப எடுக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்துல கடந்த வாரம் திரும்ப தூச்சி தட்டி எடுக்கப்பட்டது. அப்படி வந்து ஒரு 15 பேர் வழக்கு வைத்து அந்த 15 பேருடைய பதவியில் செல்லாதுன்னு அறிவிச்சா அது மைனாரிட்டி. அப்படி ஒரு நிலை வந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த வாய்ப்பு செல்லுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தனிப்பெரும்பான்மையோட சீட்டுகளை பிடிக்காதுன்றது ஆஃப்டர் போலிங்ல இருக்கு. 70-80 தான் இருக்கு. அப்ப கூட்டணி கட்சிகளை ஒன்றிணைத்து தான் அது வந்து தனியா அதிமுகவால பெறக்கூடிய தொகுதிகள்னு இன்னைக்கு 80-90 தான் சொல்றாங்க. மிச்சம் இருக்கிறத கூட்டணி கட்சிகள் தான் ஃபில் பண்ணி ஆகணும். அப்ப அதிமுக ஆட்சி அமைத்தாலும் அதுவும் வந்து பெரும்பான்மை இல்லாத ஆட்சியா தான் இருக்கும். திமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்தாலும் அதை சிறுபான்மையாக்குறதுக்கு உண்டான விஷயமும் நடக்கும். ஒருவேளை இந்த சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து 3வது ஒரு அணியை ஆட்சி அமைக்க வாய்ப்புகளும் ஏற்படலாம். சரி, விஜயனுடைய தாவைக்காவை பொறுத்தவரையிலே அது திராவிட பக்கமும் இல்லை, தமிழ் தேசிய பக்கமும் இல்லை, மதம் சார்ந்தும் இல்லை, மதவாதமும் இல்லை என்ற ஒரு நிலையில் இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை ஆட்சி அமைக்க வேண்டிய அந்த பெரும்பான்மை பெற தவறுகின்ற பட்சத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவைக்கா கூட்டணி சாத்தியமா? சாத்தியப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா தாவேகா கூட்டணிக்கு போனது என்றால் தாவேகாவுடைய எதிர்காலம் வந்து இல்லாம ஆயிடும். ஏன்னா இந்த ரெண்டும் வேண்டான்ற அடிப்படையில தான் வந்து தாவேகாக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய தீர்மானிக்கிற சக்திக்கு தாவேகா போகுதுன்னா அதுக்கு காரணம் இந்த 2 கட்சியும் வேண்டான்றதுனாலதான். மீண்டும் வந்து இது அதிமுகவோடு கூட்டணிக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மி.
ஒருவேளை மேல இருக்கிறவ எல்லாத்தையும் பாத்துக்குவான்னு பாத்துக்கிட்டாலும் சரி இப்ப போறதுக்கு உண்டான அது என்னன்னா அது உறுதியிட்டு சொல்லக்கூடிய கட்சி கிடையாது. அப்படி ஒரு நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. அதாவது பொங்கல் மீன் குழம்பு மாதிரி அதுல இல்லாத ஐட்டமே கிடையாது. எல்லாமே அவியல் மாதிரி உள்ள இருக்கு. அதனால எந்த முடிவையும் அதை எடுத்துக்கலாம். அதுதான் உணர்ச்சி அரசியலுக்கு இருக்கக்கூடிய லாபம். சித்தாந்த அரசியலுக்கும் உணர்ச்சி அரசியலுக்கு இருக்கக்கூடிய லாபம் என்னன்னா, நாளைக்கு ஏதோ ஒண்ணு திமுகவை வீழ்த்துறதுக்கு நம்ம இந்த ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால நான் அதிமுகவுக்கு வாய்ப்பளிக்கிறேன்னு போய் கூட வாய்ப்பளிக்கலாம் இல்லையா? புரியுது. ஆனா அப்படி ஒரு முடிவை எடுத்தால் அது தாவேகாவுக்கு ஒரு சூசைட் பாயிண்ட் தான் நான் சொல்றேன். சரி, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலே எத்தனை ஆசனங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் கணிக்கிறீர்கள்? இல்ல, எனக்கு நான் நினைக்கிறது 15 to 20 இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த சதவீதத்தை தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா சீட்டு பெரும்பான்மை என்னன்னா இங்க எப்படி கிரவுண்ட் மாறிடுச்சுன்னா ஒரு அலையே இல்லை, ஒரு வேவ் இல்லை. இப்போ ஒரு தொகுதியில ஒரு கேண்டிடேட் அவருடைய பவரின் அடிப்படையில அந்த தொகுதியில யாருனாலும் ஜெயிக்கலான்ற சூழ்நிலை வருது. சில இடங்கள்ல திமுக ஜெயிக்கும்னு இருக்க இடத்துல அந்த இடத்துல இருந்து ஓட்ட தாவேகா பிரிக்குது. சில அதிமுக ஜெயிக்கும்னு நினைக்கிற இடத்துல இருந்து தாவேகா சில இடத்த பிரிக்குது. அப்படிங்கும் போது இது நீங்க ரெண்டு பக்கத்துலயும் பிரிச்சவர் அவர் ஆல்ரெடி வச்சிருக்க பெர்சன்டேஜோட சேர்ந்த போது அது வின்னிங் ஃபேக்டரா மாறுது. சில இடங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் டிஎம்கேல நிற்கும் போது அந்த பிரிப்பை ஏற்படுத்த முடியல. சில இடத்துல ஏடிஎம்கே கேண்டிடேட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து அவரால் உருவ முடியல. அப்படி அதாவது என்னன்னா இது ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி இருக்கு. யார் யாரை காதலிக்கிறாங்க, யார் யாரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்றதே தெரியாத சூழல் இருக்கிறதுனால நீரில் எழுத்துக்களை எழுதுறது இப்போதைக்கு சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் ஒரு 15-20 என்ற கணக்கை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த 25%, 30% ஓட்டுகளை தாவேகா தொட்டுச்சுன்னால் அந்த 20 to 25 இடங்களை பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு இடத்துல வெறும் 25-20ன்றது ஏதாவது ஒரு இடத்துல இல்ல, சில இடத்துல 30-40 கூட தாவேகா போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ 30-40 அது கன்வெர்ட் ஆகும்போது ஓட்டா அது ஒரு சீட்டா மாறிடுது. அங்க புரியுது. நிறைவான கேள்வி, இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சி எத்தனை ஆசனங்களை பெறும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஆசனங்கள் பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எனக்கு தெரிந்து இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அந்த அளவுக்கு போய் சேருமான்றது தெரியல. ஒருவேளை ஏதாவது சீமான் காரைக்குடியில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஜெயிக்கிறதா இருந்தா சீமானை சொல்லலாம். மேற்கொண்டு எத்தனை சீட்டுகள் ஜெயிக்கும்ன்றதுக்கு உண்டான அறுதியான விஷயங்கள் எதுவும் நம்மகிட்ட இல்லை. அதுதான் உண்மை. ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் முதல் சொல்லப்பட்டவை பின்னர் சொல்லப்பட்டவை என்று பார்க்கின்ற பொழுது இம்முறை ஒரு சில ஆசனங்களையேனும் நாம் தமிழர் கட்சி பெற்றுக்கொள்ளும் என்பதுதான் பொதுவாக சொல்லப்படுகின்ற கணிப்பு. அதிலிருந்து நீங்கள் அதிகம் வேறுபடுகிறீர்கள். காரணம் என்ன? பெறணும்னாவது நினைக்கிறோம். அதுதான் என்னன்னா இந்த தேர்தல்ன்றது வெறும் அதாவது எப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல்ன்றது பணத்தால் நிரப்பப்படுறதாயிருக்கு. அது தூக்குச்சட்டி, கம்மல், அப்புறம் தோடு, ஜிமிக்கி, 2000 ரூபா 5000 ரூபா காசு இருந்தா தான் நீங்க இன்றைக்கு ஒரு சட்டமன்ற வேட்பாளர்ன்றது 20 கோடி 30 கோடி செலவழித்தால்தான் ஒருத்தர் சட்டமன்ற வேட்பாளராக முடியும்ன்ற நிலைமையே இன்னைக்கு வந்துருச்சு. ஏன் இன்றைக்கு திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஜெயிக்கும்னு நம்ம சொல்றோம்னா இந்த அளவுக்கு எதிராக களமாடுறதுக்கு உண்டான பண வசதியோ இல்லைன்னா ஒரு கருத்துருவாக்கத்தையோ உருவாக்கக்கூடிய அமைப்புகளா தாவேகா கூட ஓரளவு தாக்குப்பிடிக்க முடியுது. நாம் தமிழரால முடியல. உண்மையிலே அவர்கள் ஒவ்வொருத்தரும் தான் கை காசை போட்டு தான் இந்த கட்சி பணிகள் ஆகட்டும், தேர்தல் பணிகள் ஆகட்டும் எல்லாத்தையுமே செய்ய வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இந்த தடவை ஒரு 4 வண்டி வச்சு பிரச்சாரம் பண்ணி அந்த 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பெட்ரோலுக்கு டீசல் போட்டு மைக் செட்டு கட்டி அப்படின்னு ஒரு தேர்தல் பணியில ஒரு சராசரியா ரொம்ப சின்னதா பண்ணா கூட குறைந்தது ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா செலவாகும். அந்த 1 லட்ச ரூபான்றது எந்த அதிகாரத்திலையும் இல்லாமல் ஒரு 15 வருடமா திரள் நிதி மட்டுமே திரட்டி ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு இயக்கத்தால எப்படி முடியும்? அது அந்த அளவுக்கு மக்கள் மனமாற்றத்துக்கு வரணும். இன்னும் நிறைய காசு வாங்காம வாக்களிக்கணும். நமக்கு யாரு சரியா இருப்பாங்களோ அதான் நான் சொல்றேன். களம் உண்மையாகும் போதுதான் உண்மையானவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். களம் இப்போது பாதிக்கு பாதி தான் உண்மையா இருக்கு. பாதி தீயவர்களின் கைகள்ல தான் இருக்கு.
அப்ப தீயவர்கள் தான் மேலும் மேலும் வருவாங்க. ம், ம், ம். ஆகவே நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த தேர்தல் நிலவரம் தொடர்பாக பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. பரமன், இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசிக்கொள்வோம். வணக்கம். நன்றி. இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கியதற்கு முக்கிய நன்றி. நன்றி.